ஒரு சாமந்தி செடியிலேருந்து குட்டி குட்டி கண்ணெல்லாம் இது போல் கப் தொட்டியில் நம்ம நடுறோம் பாருங்கள். இது போல் கப்பு தொட்டியில் நம்ம நடுறோம். கொஞ்ச நாள் கழித்து, அதாவது ஒரு 10 days வரைக்கும் நம்ம இதுக்குள்ளே வைக்கலாம், இல்லை 1 month கூட வச்சுக்கலாம். இந்த தெரியும் பார்க்குறதுக்கு அப்படின்னா நீங்கள் 1 month வரைக்கும் வச்சுருந்து அதுக்கப்புறம் தொட்டி மாற்றலாம். இதில் வந்து சில டைமில் மாவு பூச்சி வரும், அதெல்லாம் நீங்கள் கையோடவே எடுத்துடணும். இது போல் கொஞ்சம் இருந்தாலும் நாளைக்கு எடுக்கலாம் நாளைக்கு எடுக்கலாம்னு சொல்லிட்டு வைக்கக்கூடாது. அதுக்கு சொல்கிறேன் நான். இது போல் இப்போத்துக்கு எடுத்துட்டா தான் நிறைய வராது மாவு பூச்செல்லாம். மீலி பக்ஸ் சொல்கிறேன். இந்த குட்டி சாமந்தி பாருங்கள், இந்த குட்டி சாமந்திக்கு எரு எப்படி கொடுக்கறதுன்னா, வெறும் கவு மேனூரை நீங்கள் சாயலுக்குள்ளே கலந்து நட்டுடலாம். அதாவது சின்ன கன்று தான் வச்சுருந்தேன், இப்போ கொஞ்சம் தளிர்லாம் புதுசாக போட்டுருக்கு பாருங்கள். இது போல் சின்ன சின்ன தளிர் போடும்போது கூட சின்ன நுனி வந்து நீங்கள் பிஞ்ச் பண்ணி விடணும். பாருங்கள், நான் நுனி கிள்ளி விடுறேன். இது போல் கிள்ளி விடணும். அப்போ தான் சைடு பிரான்ச்சஸ்லாம் ஃபாஸ்ட்டாக வளரும். இதில் ஏற்கனவே கவு மேனூர்லாம், அதாவது மாட்டு சாணம் மக்கந்து வந்து சாயலுக்குள்ளே கலந்து நட்டுட்டேன். சின்ன கன்று வைக்கும்போதே வேர் பிடிச்சிட்டு தான் சின்ன கன்று வச்சேன், எடுத்து வேறு பாட்டிலேருந்து. இப்போ வந்து இதுக்குள்ளே சாயலுக்குள்ளே என்ன எரு கொடுக்கறதுனா, இது போல் மாட்டு சாணமெல்லாம் நல்லா மக்கனது வந்து சாயலுக்குள்ளே போட்டு நட்டிங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு தான் எரு கொடுக்கணும். இப்போ நான் சொல்கிறது இல்லை, வெறும் காய்கறி வேஸ்ட்டு இப்படி தான் நான் மண்ணுக்குள்ளே போட்டு நட்டிருக்கிறேன்னா, அதாவது வேஸ்ட்டில் சாயலுக்குள்ளே கலந்து நட்டிருப்பீங்க. அது போல் நட்ட செடிக்கு வந்து கொஞ்சமாக மாட்டு சாணம் வந்து மக்கனது வந்து தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணி ஊற்றலாம். இது போல் மாட்டு சாணம் வந்து தண்ணியில் கலந்து ஊற்றுறது வந்து நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் கூட பண்ணியிருப்பேன். நல்லா ஃபாஸ்ட்டாக வளரும், நீங்கள் ஊற்றி பார்த்தா தெரியும். சப்போஸ் அது போல் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வெரைட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். கோவில்கிட்டலாம் விற்கும், அதாவது வெரைட்டி எல்லாம் அவங்க பச்சை சாணம் வந்து அதாவது தட்டிட்டு ரவுண்டாக காய வச்சுட்டு நம்மளுக்கு வச்சு விற்பாங்க. அது நீங்கள் வாங்கிட்டு வந்து கூட ஒரு பாக்ஸில் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் போல் தண்ணியில் ஊற வச்சுட்டு செடி கொடுக்கலாம். சூப்பராக வளரும் சாமந்தி செடி. கண்ணு கூட அது போல் ஊற்றுறதுனால எலும்பி சீக்கிரமாக வரும். பக்கத்தில் கண் எலும்பி வரும், அது போல் உங்களுக்கு எலும்பி வரும் சீக்கிரமாக. இது போல் சின்ன சின்ன கண்ணுக்கெல்லாம் கூட நீங்கள் கொடுக்கலாம். மாட்டு சாணம் வந்து மக்கந்து தண்ணியில் ஊற வச்சு. பச்சை சாணம் வந்து கொடுக்கணுன்னாக்கா கொஞ்சம் தண்ணி நிறைய மிக்ஸ் பண்ணிவிட்டு கொடுக்கணும். டிஏபிக்கு பதில் பச்சை சாணம் வந்து நீங்கள் கலந்து கொடுக்கலாம். டை அமோனியம் பாஸ்பேட் சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து பச்சை சாணம் கலந்து ஊற்றுறது. நம்ம வந்து டிஏபி கொடுக்காம சொல்கிறேன், கெமிக்கல் டிஏபி இருக்குது. அது பதில் நான் சொல்கிறது இது பச்சை மாட்டு சாணம் கலந்து தண்ணியில் கொடுக்கறத பற்றி நான் சொல்கிறேன். இந்த வீடியோவில் தான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.